விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் யூமிக் ஆசிடுக்கும் பொட்டாசியம் மட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டானது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் பொட்டாசியம் மட்டு கெமிக்கல்னு சொல்கிறாங்க, சில பேர் ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தில் எது உண்மை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூமிக் ஆசிடுக்கும் பொட்டாசியம் யூமிட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்க்கும்போது, யூமிக் ஆசிட் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்ணில் புதைஞ்சு போன மரம், செடி, கொடி, கிளைகள், விலங்குகள் மற்றும் அதோட கழிவுகள் இருந்து தான் நமக்கு ஹியூமஸ்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்குதுங்க. அதிலிருந்து தான் நமக்கு யூமிக் ஆசிட் நம்ம ரெடி பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த யூமிக் ஆசிட் மக்கிய கழிவுகள் தான் நமக்கு கிடைக்குதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கானா கண்டிப்பாக ஆர்கானிக்கு தான். இது அனைத்து விதமான இயற்கை விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த பொட்டாசியம் யூமேட் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்க்கும்போது, இதுவுமே ஒரு யூமிக் ஆசிட் தாங்க. யூமிக் ஆசிட் கூட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுங்கிற கெமிக்கலை மிக்ஸ் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு இந்த பொட்டாசியம் யூமேட் கிடைக்குதுங்க. இதில் கெமிக்கலுக்கு பயன்படுத்துறதால இது கெமிக்கலை தாங்க செய்யும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது ஆர்கானிக் கெமிக்கலான்றப்போ இது கெமிக்கல் தாங்க. அடுத்து யூமிக் ஆசிடோட பயன்கள்னு பார்க்கும்போது, தாவரங்களில் அதிக அளவு வேர் வளர்ச்சி தூண்டுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. கூடவே மண்ணில் நுண்ணுயிர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி மண்ணோட வளமும் அதிகரிக்க செய்யுதுங்க. மண்ணோட கடினத்தன்மையும் மாற்றி மண்ணை இலக்கி கொடுக்குதுங்க. அப்படி மண்ணை இலக்கி கொடுக்கறது மூலமாக மண்ணோட நீர் தேக்கும் திறனை அதிகப்படுத்துதுங்க. குறிப்பாக களிமண் காடுகள்லாம் மண் ரொம்ப இறுக்கமாக இருக்குங்க. தாவரோட வேர் வளர்ச்சியே இருக்காது. அந்த மாதிரி டைமில் எதுவுமே பயன்படுத்தும் போதும் வேர் வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. மண்ணோட பிஹெச்னு சொல்லக்கூடிய காரத்தன்மை மற்றும் அமிலத்தன்மை நடுநிலைப்படுத்தி கொடுக்குதுங்க. கூடவே தாவரங்களுடைய உரங்கள் உறிஞ்சும் திறனையும் அதிகப்படுத்துதுங்க. இந்த யூமிக் ஆசிடை நம்ம தாவரங்களில் பயன்படுத்தும் போது செடிகள் நல்லா கருகரும் நல்லா செழிப்பாகவும் இருக்குங்க. அதே இந்த பொட்டாசியம் யூமேட்டோட பயன்கள்னு பார்க்கும்போது, இந்த யூமிக் ஆசிட் செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைகளையும் இந்த பொட்டாசியம் யூமேட்டும் செய்யுங்க. அது தவிர தாவரங்களுடைய வேகமான வளர்ச்சிக்கும் பூ, காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய சைஸ், கலர், வெயிட், குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூச்சியோட தாக்குதல் மற்றும் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனை தாங்கி வளர்கிறதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை தாவரங்களுக்கு கொடுக்குதுங்க. இந்த யூமிக் ஆசிடையும் சரி, பொட்டாசியமட்டும் சரி, நம்ம ரெண்டுமே நம்ம சாயில் அப்ளிகேஷனுக்கும் பயன்படுத்திக்கலாம், ட்ரிப் இரிகேஷனுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஃபோலியார் ஸ்ப்ரேக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அப்படி சாயில் அப்ளிகேஷனில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா யூமிக் ஆசிடை ஒரு ஏக்கராக்கு 1-2 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. ஸ்ப்ரேயிங்கில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 6 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்குக்கு 50 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 6 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதே இந்த பொட்டாசியம் சாயில் அப்ளிகேஷனில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 1-2 கிலோ வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதே ஸ்ப்ரேயிங்கில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு டேங்குக்கு 20-30 கிராம் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இந்த யூமிக் ஆசிடோட கம்போசிஷன் பார்க்கும்போது, இதில் யூமிக் ஆசிட் 10-15% வரைக்கும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பல்விக் ஆசிட் 1-5% வரைக்கும் இருக்கும். ஆர்கானிக் கார்பன் 8-12% இருக்கும். கூடவே பிஹெச் 4.5-6.5 வரைக்கும் இருக்குங்க. அதே இந்த பொட்டாசியமோட கம்போசிஷன் பார்க்கும்போது, அதில் யூமிக் ஆசிட் 85-98% வரைக்கும் இருக்குங்க. இதில் ஆர்கானிக் கார்பன் இருக்காது. அதுக்கு பதில் பொட்டாஷ் 10-12% வரைக்கும் இருக்குங்க. பல்விக் ஆசிட் 10-15% வரைக்கும் இருக்கும். கூடவே பிஹெச் 9-11% இருக்குங்க. இந்த யூமிக் ஆசிடுக்கும் பொட்டாசியமேட்டுக்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸே என்னென்னா, யூமிக் ஆசிடில் பொட்டாஷ் இருக்காதுங்க. அப்படி இருந்தாலும் குறைஞ்ச அளவில் தான் இருக்கும். ஆனால் அந்த பொட்டாசியமேட்டில் பொட்டாஷ் அதிகமாக இருக்குங்க. 10-12% வரைக்கும் இருக்கும். அடுத்து இந்த யூமிக் ஆசிட் கருப்பு கலரில் லிக்விடாக இருக்குங்க. அதே இந்த பொட்டாசியமேட்டை பார்க்கும்போது நமக்கு கருப்பு கலரில் காப்பி பொடி மாதிரி தாங்க இருக்கும், துகள் மாதிரி தான் இருக்கும். அடுத்து சைல்டுரன் பார்க்கும்போது யூமிக் ஆசிட் மிதமாக இருக்குங்க. அது பொட்டாசியமேட் மிக வேகமாக இருக்கும். அடுத்து தாவரத்தோட வளர்ச்சின்னு கம்பேர் பண்ணும்போது யூமிக் ஆசிட் மெதுவாக தாங்க இருக்கும். பொட்டாசியமேட் யூமிக் ஆசிடோட வேகமாகவே இருக்குங்க. அடுத்து கரைதிறன் பார்க்கும்போது யூமிக் ஆசிட் லிக்விடாக தான் கிடைக்கிறதால நம்ம தனியாக கரைக்க வேண்டிய வேலையே இல்லைங்க. ஆனால் பொட்டாசியமேட் பவுடர் ஃபார்மில் கிடைக்கிறதால நம்ம தனியாக கரைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இருந்தாலும் இது யூமிக் ஆசிடோட நல்லாவே கரையுங்க. 100% வாட்டர் சால்புளுங்க இது. அடுத்து விலைன்னு பார்க்கும்போது யூமிக் ஆசிட் 1 லிட்டர் 500 550 பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்குதுங்க. அதே பொட்டாசியமேட் பார்க்கும்போது யூமிக் ஆசிட் அதிகமாக தாங்க இருக்கும். இது 1 கிலோவே 650-700 பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்குதுங்க. இந்த யூமிக் ஆசிட் மற்றும் பொட்டாசியம் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது, நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க, கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு யூமிக் ஆசிட் தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். அதே எனக்கு கெமிக்கல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு அதிகமாக ஈல்டு எடுக்கணும், நல்லா குவாலிட்டி கிடைக்கணும், நல்லா கலர் வெயிட் வரணும், ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது பெஸ்ட்டு பொட்டாசியம் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த யூமிக் ஆசிட் மற்றும் பொட்டாசியம் பற்றி எது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்களை பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.